ஹலோங்க. இது வந்து வெனஸ்டே மார்னிங் விலாக் தாங்க. இன்றைக்கி வந்துட்டு என்ன லன்ச் மெனுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம ஒரு காஃபி குடித்தா தாங்க எனக்கு டேவே வந்து ஸ்டார்ட் ஆகும். அதனால் ஒரு காஃபி வச்சு குடிச்சிட்டு எனக்கு வந்து புலாவ் தாங்க செய்ய போகிறேன். அதுக்கு வந்துட்டு நான் சீரக சம்பா அரிசி தான் எடுத்திருக்கேன். ஏன்னா அது எங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதில் செஞ்சால் நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ அந்த அரிசி இருந்துச்சு, அதை எடுத்துக்கிட்டேன். அடுத்து வந்துட்டு காய்கறிலாம் கட் பண்ணிவிட்டு புலாவ் செய்கிறதுக்காக தாளித்து விட்டாச்சுங்க. இன்றைக்கி வந்துட்டு காய்கறி எதுவும் இல்லை. ஸோ மீல் மேக்கர் வந்துட்டு சுடுதண்ணில் போட்டாச்சு. ஒரே ஒரு உருளைக்கிழங்கு இருந்துச்சு, அதையும் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் புலாவ் வந்துட்டு ரெடி பண்ணியாச்சு. அதுக்கு வந்து தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இருந்தாலும் காரத்துக்கு வந்துட்டு தனி மிளகாத்தூளும் போட்டிருக்கேன். உப்பு தேவையான அளவுக்கு போட்டாச்சு. அரிசி கழுவி போட்டால் புலாவ் வந்து முடிஞ்சுதுங்க. அதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு 2 இல்லாட்டி 3 விசில் வச்சா முடிஞ்சுதுங்க. புலாவ் வந்துட்டு இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டாக வந்து இருந்துச்சு. கறி ஒன்று தான் இல்லை, அப்படியே பிரியாணி டேஸ்ட்லேயே இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து என்னோடய மகனை கூட்டுறதுக்காக ஆரட்டன் கொஞ்சம் போட்டு வச்சுருந்தேன். அதிலே கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அடுத்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இன்றைக்கி புட்டு தாங்க செஞ்சேன். புட்டு வந்துட்டு என்னோடய கணவர் கேட்டார். அவருக்காக புட்டு செஞ்சுட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த புட்டு வேகிற கேப்பில் நான் போயிட்டு என்னோடய மகனுக்கு வந்துட்டு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு வந்துட்டேன். அவனுக்கு வந்துட்டு புட்டு பிடிக்காது, அதனால் நான் வந்துட்டு ஃபுல்லாகவே ஊட்டி விட்டுட்டேன். காலையிலேயே அவன் சாப்பிட்டுட்டான். நெக்ஸ்ட்டு புட்டு வந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் இல்லைனா 15 மினிட்ஸ் வச்சா அது நல்லா வெந்துருங்க. எனக்கு வந்துட்டு வாழைப்பழம் வச்சு சாப்பிட்டா பிடிக்கும். என்னோடய கணவருக்கு வந்து பிடிக்காது. அதனால் அவருக்கு வந்து புட்டும் நாட்டு சக்கரையும் வச்சு கொடுத்தாச்சு. எனக்கு வந்து புட்டு நாட்டு சக்கரை வாழைப்பழம் வச்சு நானும் சாப்பிட்டுட்டேன். காலைல பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சுது. நெக்ஸ்ட் வந்து அவருக்கு லஞ்ச் கட்டிட்டு அவரும் வந்துட்டு வேலை கிளம்பிட்டார். மார்னிங் முடிஞ்சதுங்க. உங்களுக்கு மார்னிங் இப்படி தான் பிஸியாக போகுமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்க, பாய்ங்க.